வெல்கம் டு மை கிச்சன் வீடியோஸ். இன்னைக்கு அவுட்டிங் கிளம்பிட்டோம். இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா மெனா பீச்ல போட்டுருக்காங்க. இங்க சென்ட்ரல் ஆண்டே நின்றுட்டு இருக்கேன். தெரியல எக்ஸாக்டா எனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். பேக் சைட்ல இருக்கு பாருங்க. ஜெய்தூன்ல சாப்பிட்டுட்டு மூவி போறதா இருக்கும். ஜெய்தூன்ல உட்காந்துட்டு இருக்கோம். சாப்பிட்ட அப்புறமா வந்து மீட் பண்ணலாம். கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா இருந்துச்சு. அங்கே போய் மீட் பண்ணலாம் வாங்க. ஹாய் முப்பாசா. இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியாது. மறுபடியும் வந்து ஈஏக்கு வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் வீடியோஸ். இன்னைக்கு அவுட்டிங் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. எங்கே கிளம்பிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்ல போட்டிருக்காங்களா ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ அங்கே போய் பார்க்கலான்னா கிளம்பிட்டோம். லாஸ்ட் இயரும் இதை மாதிரி தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்ல போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தீவுத்திட்டல போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்ல போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டோம். இப்போ எக்ஸாக்டா எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆண்டே தான் நிக்கிறோம். இப்போதான் ட்ரெயின் இறங்கி வந்தோம். போனோம் இல்லையா, அதனால இங்க சென்ட்ரல் ஆண்டே நின்றுட்டு இருக்கேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கன்னு எப்பவும் வந்து நான் லாஸ்டா தான் போவேன். ஏன்னா வீடியோ கேப்சர் பண்ணணும் இல்லையா, அதனால தான். ஸோ அவங்களாம் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. நான் இப்போ அவங்க பின்னாடி போக போறேன். ஸோ வாங்க எக்ஸாக்டா எந்த இடம்னு சொல்லிட்டு போன உடனே நான் காமிக்கிறேன். அந்த மெரினா பீச்ல எங்க இருக்குன்னு தெரியல எக்ஸாக்டா எனக்கு. அங்கே போய் மீட் பண்ணலாம் வாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து கிளம்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான். இந்த பிளாக் பாருங்க, அரைக்கம்பத்தில் வந்து பறக்க விட்டுருக்காங்க. எதுக்காகனா மன்மோகன் சிங் வந்து டெத் ஆயிருக்காங்களா, அதுக்காக வந்து அரைக்கம்பத்தில் இறக்கி விட்டுருக்காங்க கொடியை. எக்ஸாக்டா சென்ட்ரல் ஆப்போசிட்லயே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்ட்ரல் இருக்கும்போது சொல்லியிருப்பேன் மெரினா பீச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஏன்னா வந்து டிசம்பர் 21 வரைக்கும் தான் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல். அது பார்க்காம கிளம்பிட்டு அப்புறமா வந்து பார்த்தாக்கா என் சிஸ்டர்லாம் அங்கே போயிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அது ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்துட்டு முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எனக்கு பேக் சைடில் இருக்கு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஜெய்தூன் இருக்கு. ஸோ ஃபுட் ஃபெஸ்டிவல் போனாலும் சாப்பிட்றது தானே, அதனால வந்து ஜெய்தூனில் சாப்பிட்டுட்டு போயிடலாம். போயிட்டு அப்புறமா வந்து மூவி போகிறதா இருக்கும். ஸோ ஒரு ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சாரி, தெரியாம சொல்லிட்டேன். எப்படி இருந்தாலும் சாப்பிட்றது தான். என்ன ஒன்று சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்லாமல் இப்போ ஃபேமிலியோட போய் சாப்பிட போகிறேன். ஜெய்தூனில் தான் எல்லாருமே போயிட்டாங்க. லாஸ்ட்டாக இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன். மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் போகும்போது எதுவுமே இல்லை, வெக்ஸைட் இருந்தேன். இப்போ மறுபடியும் இந்த வருஷம் போகலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க ஃபுட் ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இமிடியேட்லி வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஸ்பாட்லேயே வந்து ஈஏக்கு வந்துருக்கோம். ஈஏக்கு ஆப்போசிட்ல வந்து ஜெய்தூன் இருக்கு. ஜெய்தூனில் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஈஏக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மூவி போகிறதா இருக்கும். ஓகேங்களா, ஜெய்தூனில் போயிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். சாப்பிட்ட அப்புறமா வந்து மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்தூனில் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மெனு பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே என்னென்ன வந்து ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு மெனு பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல. மெனுஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. என்ன வந்து டிசைட் பண்ணுறதுன்னு தெரியல சுத்தமாக. அதனால தான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து ஒன்று காமிக்கிறேன். व्हाइट कलर है
ஜெய்தூன் வந்துட்டாலே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தாலும் ஸ்பேஸே இருக்காது உட்காரத்துக்கு. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பாபிக்யூ சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. நான் என்னென்ன டிஷ்ஷை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதோட நேம்லாம் வந்து சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஜஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் வந்து நேம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இங்கே நிறைய முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் பாருங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நாங்கள் எழுந்திரிச்சு வந்தோமோ இல்லையா நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெளியிலேருந்து நான் கேப்சர் பண்ணிருக்கேன். எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள். இப்போ தான் ஜஸ்ட் சாப்பிட்டு வெளியில் வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஏக்கு ஆப்போசிட் நான் சொல்லியிருந்தேன் ஜெய்தூன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலியோடு எல்லாமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்தோம். டைமும் வந்து பத்தலை. ஷோக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 4 o'clock வந்து ஷோ இருக்குது. பிக்சர்ஸ் போகலான்னு தியேட்டரில் வந்து புக் பண்ணியாச்சு. போகலான்னு பார்த்தாக்கா வந்து கரெக்டாக வந்து 4 o'clock வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஏக்கெல்லாம் போக முடியாது போல இருக்கு. எல்லாருமே வந்து கீழே இறங்கி போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போது இங்கே நின்றுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நானும் இப்போ கிளம்ப போகிறேன். தெரியல, மேபி ஏக்கு வந்து போகுமா இல்லையா தெரியல. போனாக்கா வந்து இந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறது கூடவே பாருங்கள். இப்போது அந்த பிக்சர் பார்க்குறதுக்காக அண்ணா தியேட்டர் வந்திருக்கோம். எல்லாருமே 3D தான். முஃபாசா பார்க்க வந்திருக்கோம். முஃபாசா பிக்சர் வந்து பார்க்குறதுக்காக அண்ணா தியேட்டர் மவுண்ட் ரோடு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். முஃபாசா பிக்சர் பார்க்குறதுக்காக தியேட்டர் உள்ள வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வச்சிருக்காங்க. ஹாய் முஃபாசா, கியூட்டா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. தியேட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியாது. பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஆளும் தெரியாம காலம் விட்டுட்டான். 3 கால் அப்படி பார்த்தா என்னோட ஒரு கால் ஜாஸ்தி. மக்கூஸ் பண்ணையா அது கால் இல்ல கை. வர வரைக்கும் எங்கேயும் சுத்தமா கீராம பத்திரமா பாத்துக்கோங்க. வேணும்னா மாமா ஒரு காணாப்பாட்டு எடுத்து விடுறேன். தயவு செய்து எங்களை காப்பாத்து. நான் பொதுவா வெளியே கிட்ட பேசக்கூடாது. ஆனா சாப்பிட போறாங்க. அப்புறம் இவன் பேர் முஃபாசாவா? நான் பேசுறது கேக்குதா? நல்ல பயமா இருக்கு. நானும் உங்க கூடயே வந்துடுறேன். ஓகே, இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியே வீதியில உறைஞ்சு நின்னா பயந்து வாலிபராவே சுத்துறாரு. உன்ன மாதிரியே இருந்த ஒரு சிங்கக்குட்டி. ஒரு அழகான இடம். மெல்லே இல்லைனா நிரந்தரமானதுன்னு அர்த்தம். என்னது இது? மழை மழை. நீ எங்கேயும் போக முடியாது. நான் தான் போயிட்டே இருக்கேன். என் நிம்மதி மொத்தமா தொலைஞ்சு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், முஃபாசா பிக்சர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வேற லயன் கிங்கு. அதோட ஸ்டோரி எடுத்து இதில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போட்டிருக்காங்க. பட் போக போக தான் தெரிய வரும் என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு. சரியா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு. 3Dன்னு சொன்னாங்க. நான் ஸ்பெக்ஸ் எடுத்துட்டு பார்த்தாலும் நல்லா தான் தெரிஞ்சிச்சு, நல்லா கிளியரா. ஸோ நீங்களும் வந்து இந்த பிக்சர் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
எனக்கு மோஸ்ட்லி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வந்து பார்த்தோம், செகண்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியல. ஸோ இப்போ இந்த பிக்சர் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு, எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிக்சர் பார்த்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக்சன் வீடியோஸ் மறுபடியும் சொல்றதாயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் முஃபாசா பிக்சர் பார்த்துட்டு கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மாத்திட்டே இருக்காங்க எங்க வீட்டுல. டைரக்டா வீட்டுக்கு போலான்னு பார்த்தாக்கா இப்போ வந்து ஈயக்கு வந்து நிக்கிறோம் பாருங்க. மறுபடியும் வந்து ஈயக்கு வந்திருக்கோம் இந்த டைம்ல. இங்கேருந்து எப்போ என்ன டைம்ல கிளம்ப போறோம்னு தெரியல. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக வந்திருப்பேன். இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ்க்காக வரல, இப்போதான் நான் வரேன், என்டர் ஆற இயல. ஸோ பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் போட்டிருக்காங்க நியூ இயர்க்காகன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எதுவுமே அதிகமா வந்து டெக்கரேட் பண்ணல. உள்ள வந்து பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை, பிளெயினா தான் இருக்கு ஃபுல்லாவே. நீங்களே பாப்பீங்க வீடியோல. ஸோ ஒண்ணுமே இல்லை. சரி உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈஏலேருந்து வெளியில் வந்துட்டோம். கொஞ்சமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸ்மார்ட் பஜார்லேருந்து. வேறு எதுவுமே ஸ்பெஷல் எதுவுமே இல்லைங்க பார்க்குறதுக்கு. லாஸ்ட் இயர் நட்ஸும் நிறைய இருந்துச்சு நியூ இயர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கிறிஸ்மஸ் போச்சு இல்லையா, அதனால் வந்து சரி நியூ இயர்க்காக வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா எதுவுமே இல்லை இங்கே ஸ்பெஷலாக. எப்போவும் வந்து ஈஏல வச்சுருப்பாங்க, இந்த வருஷம் எதுவுமே இல்லை. இனிமேல் தான் ரெடி பண்ணுவாங்க போல இருக்குது மேபி. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்
பாய்.